ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் விமான நிலையம் ஓப்பன் ஆன பிறகு புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஜசீரா ஏர்வேஸ் வெளியிட்ட முக்கிய டிராவல் கைட்லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைரக்ட் ஃப்ளைட் மற்றும் டிரான்சிட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் குவைத் ஏர்போர்ட் ரீ ஓப்பன் அப்டேட் பற்றி பார்க்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த குவைத் விமான நிலையம் இப்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. பல மாதங்களாக ஃப்ளைட் சர்வீஸ் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போது லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் மட்டும் ஆரம்பமாகுது. ஆரம்பத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் ஆபரேஷன் கிடையாது. சில டெர்மினல்கள்ல மட்டும்தான் ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகுது. பாதுகாப்பு காரணமாக ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக டைரக்ட் ஃபிளைட்ஸ் மீண்டும் ஆரம்பமாகுது. சில கண்ட்ரிஸ் மட்டும் இனிஷியல் ஃபேஸ்ல ஆப்ரேட் ஆகுது. இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா, இப்போ டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சவுதி ரூட் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் குறைவா இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் ஜசீரா ஏர்வேஸ் புதிய டிராவல் ரூல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. டைரக்ட் ஃபிளைட் பயணிகளுக்கு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க குவைத் ஏர்போர்ட்ல இருந்து டைரக்ட் ஃபிளைட் போறீங்க அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வரணும். டெர்மினல் 5க்கு டைரக்டா போகக்கூடாது. பார்க் அண்ட் ஃப்ளை ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். அங்க என்ன நடக்கும்னா, செக் இன் நடக்கும். பஸ் மூலம் டெர்மினல் 5க்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க. இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, டெர்மினல் கேட்டுக்கு டைரக்ட் என்ட்ரி கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்ல, ஆனா வாலெட் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் தம்மாம் டிரான்சிட் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ சவுதி வழியாக டிராவல் பண்றவங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்மாம் ரூட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் லொக்கேஷன் மிஸ்ரிஃப் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் ஹால் நம்பர் 8. டைமிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும். சில கேஸ்ல 15 to 18 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்லலாம். ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். செக் இன் குவைத்லயே முடிஞ்சிரும். பஸ் மூலம் சவுதி போவீங்க. அங்க இருந்து ஃப்ளைட் போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து புறப்படும் நேரத்தை நீங்க மிஸ் பண்ண கூடாது. போர்டிங் நேரம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். லேட்டா வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிராவல் கேன்சல் ஆகலாம். எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னா, டிலேவை அவாய்ட் பண்றதுக்காகவும் ஸ்மூத் டிரான்ஸ்ஃபரை மெயின்டைன் பண்றதுக்காகவும் தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அடுத்து இந்தியர்களுக்கு மிக முக்கியமான தகவல். நீங்க இந்தியா செல்ல பிளான் பண்றீங்களா? டைரக்ட் ஃபிளைட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. ஆரம்பத்துல லிமிட்டட் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஃபிளைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன கவனிக்கணும்னா, டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏர்லைனை கான்டாக்ட் பண்ணுங்க. லேட்டஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. குறிப்பா டாக்குமெண்ட்ஸை ரெடியா வச்சுக்கோங்க. வேலிட் விசா இருக்கணும். ரிப்போர்ட்டிங் டைமை மிஸ் பண்ண கூடாது. நீங்க பண்ற ஸ்மால் மிஸ்டேக்னால போர்டிங் மிஸ் ஆகுற அளவுக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. செக்யூரிட்டி செக்கிங் அதிகமா இருக்கு. நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேட்டா வரக்கூடாது. ராங் என்ட்ரி யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃபிளைட் மிஸ் ஆகும். டிராவல் கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட் ரீ ஓப்பன், ஜசீரா ஏர்வேஸ் நியூ ரூல்ஸ், டைரக்ட் அண்ட் டிரான்சிட் டிராவல் ப்ராசஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்தியன் பேசஞ்சர் டிப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.